ஒரு அமைதியான இரவு. விஷால் தனது அறையில் தனியாக இருந்தான். அந்த நாள் முழுக்க அவன் சோர்வாக இருந்தான். படிக்க வேண்டும் என்று தெரிந்திருந்தும் அவனுக்கு சோம்பல்தான் அதிகம். அவன் படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தான். ஆனா அவன் கண்கள் மட்டும் தூங்கவில்லை. அவன் மெதுவாக திரும்பி மேசையின் மேல் இருந்த தனது ஸ்கூல் பேக்கை பார்த்தான். அந்த பை சில வினாடிகள் அமைதியாக இருந்தது. பிறகு மெதுவாக அசைய ஆரம்பித்தது. விஷால் அதிர்ச்சியில் கண்களை பெரிதாகத் திறந்தான். அவன் மூச்சு வேகமாகியது. முதலில் அது காற்று என்று நினைத்தான். ஆனால் ஜன்னல் மூடப்பட்டிருந்தது. அவன் மெதுவாக எழுந்தான். படுக்கையிலிருந்து கீழே இறங்கினான். ஒரு அடியாக அந்த பைக்கு அருகே சென்றான். அந்த நேரத்தில் பையின் உள்ளே இருந்து ஒரு மெதுவான ஒளி தெரிந்தது. அந்த ஒளி மெதுவாக அதிகமானது. விஷால் பயந்தான். ஆனாலும் அவன் கண்கள் அந்த பையிலிருந்து விலகவில்லை. அவன் கையை நீட்டி பையைத் தொட்டான். உடனே பையின் ஜிப் தானாக மெதுவாக திறக்க ஆரம்பித்தது. விஷால் மூச்சை பிடித்துக் கொண்டான். பை முழுவதும் திறந்தது. அதன் உள்ளே ஒரு பழைய நோட்புக் இருந்தது. அந்த நோட்புக் மெதுவாக ஒளிர்ந்தது. விஷால் அதை எடுத்தான். அவன் கைகள் நடுங்கின. அவன் அதை மெதுவாகத் திறந்தான். அதில் இருந்த எழுத்துக்கள் அவனுக்கு பரிச்சயமாக இருந்தது. அவன் அதை படிக்க ஆரம்பித்தான். அந்த எழுத்துகள் அவனை வழிகாட்ட ஆரம்பித்தது. அந்த நாளிலிருந்து விஷால் மெதுவாக மாற்றமடைய ஆரம்பித்தான். அவன் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தான். முதலில் சிரமமாக இருந்தது. ஆனாலும் அவன் விடாமல் முயற்சி செய்தான். அவன் கிளாஸ்ல கவனமாக இருக்க ஆரம்பித்தான். டீச்சர் அவனை கவனித்தார்கள். அவனை பாராட்ட ஆரம்பித்தார்கள். விஷாலுக்கு நம்பிக்கை வந்தது. அவன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. ஒரு நாள் அவன் வீட்டில் ஒரு பழைய போட்டோ ஆல்பம் எடுத்தான். அதைத் திறந்தான். பக்கங்களை மெதுவாகத் திருப்பினான். ஒரு போட்டோ அவனை அதிர்ச்சியடைய வைத்தது. அந்த போட்டோவில் இருந்த பையன் அந்த நோட்புக் எழுத்தை நினைவுபடுத்தியது. விஷால் அமைதியாக நின்றான். அவன் மனதில் பல கேள்விகள் வந்தது. சில நிமிடங்கள் கழித்து அவனுக்கு உண்மை புரிந்தது. அது அவன் அப்பாவின் நோட்புக். அவருக்கு படிக்க முடியாமல் போனது. அவரின் கனவு நிறைவேறாமல் போனது. ஆனால் அந்த கனவு இப்போது விஷாலின் மூலம் உயிர் பெற்றது. விஷாலின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் மெதுவாக சிரித்தான். அவன் அந்த நோட்புக்கை இறுக்கமாக பிடித்தான். அதற்குப் பிறகு அவன் முழு மனதுடன் படிக்க ஆரம்பித்தான். நாட்கள் கடந்தது. அவன் எக்ஸாம்ஸ் எழுதினான். மிகவும் நன்றாக எழுதினான். ஒரு நாள் டீச்சர் அவனை அழைத்தார்கள். அவனை பாராட்டினார்கள். விஷால் மகிழ்ச்சியில் நின்றான். அவன் வெற்றி பெற்றான். அந்த நாள் இரவு அவன் தனது பேக்கை பார்த்தான். அது அமைதியாக இருந்தது. ஒளியும் இல்லை, குரலும் இல்லை. ஆனாலும் விஷால் சிரித்தான். ஏனென்றால் அது அவனுக்கு ஒரு நண்பன், ஒரு வழிகாட்டி. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் வரும் உதவிகள் நம்மை முழுவதும் மாற்றிவிடும். நீ முயற்சி பண்ணு. நீயும் கண்டிப்பா வெற்றி பெறுவாய்.